சாஃப்டான மதர் ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சவுண்டா பேசுற மதர் ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுவரை நெகட்டிவ் ஷேட்ல ரொம்ப ரஃப்பான ஒரு ரோல் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ரகடா ரொம்ப ஆர்வமா அதை நான் எதிர்பார்க்கிறேன். இன்ன வரைக்கும் நான் பண்ணேன். அப்படியா? யாருமே யோசிக்கலையா? பண்ணவே இல்லை. ஏன்னா வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரியே பண்ணி அவங்க அதே மாதிரி என்னை பார்த்து பழகிட்டாங்க. இப்ப என்னை பாக்குறவங்க எல்லாம் பொறுக்கியாவே கூப்பிடுறாங்க. ரியல் லைஃப்ல நான் அப்படி இல்லை. ஆனா என்ன பார்க்கும்போது வில்லன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மாத்தி யோசிக்கவே மாட்டேன்றாங்க. ஸோ அதை யோசிச்சா நல்லா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஆசை. நான் ரொம்ப அழுது கிடுது நடிச்சு ரொம்ப சாஃப்டான ஒரு தகப்பனா இருக்கணும்னு ஆசை. ஆனா அதுக்கு பாக்குற எழுதுறவங்களுக்குள்ள எடுக்கிறவங்களுக்கும் அந்த எண்ணம் வரல. அது நம்ம ஃபிக்ஸ் ஆயிரும். இவங்களுக்கு இப்படித்தான். ஹீரோயின் மதர் கேரக்டர் ஓகே. ஹீரோயின் ஓடி போயிட்டா ஒரு அழுக, கல்யாணத்துக்குனா பட்டு கட்டிட்டு ஒரு சந்தோஷமா சிரிப்பு, இந்த லெவல்ல தான் போயிட்டு. சரி, இப்போ நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல உங்களோட ப்ரொஃபஷனல் ஆகட்டும், உங்க பர்சனல் ஆகட்டும், உங்களோட இன்னர் ஃபீல் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து நீங்க ஓப்பன் அப்பா சொல்லிட்டீங்க. இது எங்களுக்கு சந்தோஷம். இதுக்கு பிறகு நாங்க பண்ண போற ஹைலைட் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரை யாரும் உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு நிறைய பேர் நடிக்க வச்சிருக்காங்க. முன்னாடியே ஒரு சீனை சொல்லி அந்த இந்த கதை இருந்தாங்க, இந்த கதைக்குள்ள நீங்க இதை பண்ண போறீங்கன்னு இதை சொல்றத வீடியோவா எடுத்து அதை வந்து மக்களுக்கு ஷோ பண்ணி நீங்க அதை எப்படி இன்வால்வா உள்வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். லொக்கேஷன்ல அது நீங்க என்ன சொல்றோமோ அதை அப்படியே லொக்கேஷன்ல கொண்டு போய் படமா எடுக்க போறோம். அந்த படத்தை தான் மக்களுக்கு காட்ட போறோம். ஓகேங்களா? அந்த படத்தோட ஹைலைட் அப்படின்ற விஷயத்தை தான் இங்க பேச போறோம். ஏன்னா ஒரு படத்துக்கு 80 சீன் இருக்கும். நம்ம ஒரே ஒரு சீனை தான் சொல்லணும். 80 சீன் எடுக்க முடியாது. ஒரு சீக்வன்ஸா உங்களுக்கு சொல்றேன். ஒரு சீனா சொல்லாம ஒரு சீக்வன்ஸா சொல்றேன். இன்னைக்கு இந்த உலகத்தில் நான் பார்த்தவரை, ஏன்னா வந்து நிறைய பேர் அதை ஏற்கலாம் இல்லை மறுக்கலாம், என்ன பண்ணலாம். என் கணக்குப்படி என் அனுபவத்தில் நான் பார்த்தவரை இந்த மாமியார் மருமகள் அப்படின்ற ஒரு சண்டை வந்து காலம் தோன்றின காலத்துல இருந்து காலம் அழியும் வரை இருக்கும் போது, ஓகேங்களா? அதுல வந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரே இனம், பெண்ணினம். ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு தான் எதிரியா இருக்கிறதுங்கிறது ஏன்? அது எனக்கு புரியவே இல்லை. நேற்று வரை இந்த அம்மா மருமக தான். ஆனா இன்னைக்கு மாமியார் ஆனதுமே இந்த அம்மா ஏன் கொம்பு முளைக்குது? இந்த அம்மா ஏன் அந்த பொண்ணை பாடா படுத்தணும்? அந்த பொண்ணு நேற்று வரை ஒரு வீட்டுல மகள் தான். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததும் அவளுக்கு ஏன் கொம்பு முளைக்குது? நான் வச்சதான் சட்டம். இனிமேல் இந்த சாம்ராஜ்யத்துக்கு நான் தான் ராணின்னு அவையான் நினைக்கணும். ஆல்ரெடி நான் தான் இந்த சாம்ராஜ்யத்துக்கு ராணியா இருக்கேன், நீ என்னடி புதுசா வந்து இவ ஏன் குதிக்கணும்? ரெண்டு பேருமே அவங்கவுங்க கடமையை செய்யறதுக்காக இந்த விஷயங்கள் நடக்குது. அதையே இவளுக்கு புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏன் சட்டை போட்டுக்கிறாங்க? ஒரு பொண்ணா உங்க கருத்து அப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்றதுல கருத்து சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு கிடையாது. இது வந்து எல்லா இடத்துலயும் நடக்க இயற்கை தான். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அது ஒரு சில வந்து நகையினால வரலாம். சில பேர் பொறாமப்படுவாங்க, நம்மளோட டேலண்டா இருக்கா, நம்ம பையன் எத்தனை வருஷமா நம்ம வளர்த்துருக்கோம். அப்போ வந்து நாம வந்து கொடுக்காததெல்லாம், நம்ம பேசாததெல்லாம், நம்ம சொல்லி கொடுக்க முடியாததெல்லாம் அவ சொல்லி கொடுக்குறாளே அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும். அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்ப நாம சொல்லும் போது கேட்கல, அப்ப அவ சொல்லும் போது கேட்கறான் அப்படின்ற ஒரு பொறாமைத்தனம் உள்ள இருக்கும். ஆனா அதை வெளிக்காட்டிக்க முடியாது. நம்ம பையன் இதெல்லாம் நினைச்சுக்கிட்டான், அவனுடைய வாழ்க்கை, நம்ம அவனுக்காக இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கோம் அப்படின்றது உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியில வந்து சொல்ல முடியாத, அத பையன்கிட்டையும் கன்வே பண்ண முடியாது, இதை வந்து வெளியிலயும் சொல்ல முடியாது. அதோட கோபத்திலையும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இந்த விஷயங்கள்லயும் காமிச்சுக்கிறது தான். மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. தன் பையன் மேல இருக்க ஒரு பாசத்தினாலையும் இந்த தாய்மார்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு. சரிங்களா? நீங்க சொன்னது கரெக்ட். இப்போ நேத்து வரை வந்து நீங்க மருமகள் தானே, உங்க மாமியாரும் அவங்க பையன் மேல பாசமா தானே இருந்திருப்பாங்க. அந்த பையனை அவங்க அம்மாட்ட இருந்து பிரிச்சு தள்ளிக்கிட்டு வந்து உங்க பேச்சை கேட்டு உங்க கூடவே மயங்கி பாப்பு மகனிக்கு ஊதுற மாதிரி நீங்க ஊதி அவனை மயங்கி அந்த அம்மாட்ட இருந்து பிரிச்சிங்க. அந்த பாவத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு மருமகளா வர அந்த பாவத்தை செஞ்சா ஏன் கோவப்படுறீங்க? நேத்து நீங்க விதைச்சீங்க, நீங்க அந்த புள்ள இருக்குது, அவ்வளவுதானே கதை. முதல்ல எனக்கு கொடுத்து வைக்கல. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய சொந்த தாய் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? எங்க அம்மா கூட பிறந்த தம்பி, அவங்க அம்மா வந்து எனக்கு பாட்டி. நீங்க உங்க பர்சனலுக்கு போயிட்டீங்க. எனக்கு அந்த அனுபவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாங்க, நீங்க பர்சனலுக்கு போயிட்டீங்க. நான் என்ன மாமியார் மாமனார் குழந்தையில தான் வந்தேன் அப்படி கிடையாதுங்க. நீங்க சமூகம் சார்ந்து பேசுறது. எதுக்காக இந்த கதையை திருப்பி உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா 99% டிவோர்ஸ் வந்து ஒண்ணு பையனோட அம்மாவால் நடக்குது, இல்ல பொண்ணோட அம்மாவால் நடக்குது. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ற வயசுக்கு வந்துட்டாங்க, அனுபவம் வந்துருச்சு, அதனால அவங்க வாழ்ந்துருவாங்கன்னு நம்பித்தானே கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க என்ன போய் உட்காந்துக்கிறீங்க? ஒரு தாய்மார்கள் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு தாய்மார்கள் இவங்க கடமையா செய்யறாங்க.
இல்ல கட்டாயமா செய்யறாங்க. இப்போ நான் வந்து கட்டாயமா சில செய்றாங்க. சேனல்கள்ல சில ஷோஸ் பார்த்திருக்கேன். இந்த கதை எழுத காரணமே அந்த ஷோக்கெல்லாம் தான். அந்த கதையில அந்த பொண்ணு சொல்லுது, எங்க அம்மாவுக்கு பிடிச்ச Dress தான் அவர் போடணும். எங்க அம்மா சொல்றதுதான் ஆமா. கேட்பேன். அவங்க அம்மா சொன்னா நான் கேட்க நானும் மாட்டேன். பார்த்தேன். அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன். என் வீட்டுக்கு அவங்க எல்லாம் வரணும். இப்படி எல்லாமே வந்து பெண்கள் ஏதோ வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி, தேவதைகள் மாதிரி, அவங்களுக்கு மட்டுமே தனி ராஜ்யம் இருக்கிற மாதிரி, ஆண்கள் அவங்களோட அடிமை மாதிரி பேசுறாங்க. அந்த ஒரு வகை கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த கதையே. நீயும் 280 நாள்ல பிறக்கிற, நானும் 280 நாள்ல பிறக்கிறேன். சக உயிர், சக மனுஷன், சக மனுஷி. இதுல உனக்கு என்ன ராஜ மரியாதைங்கிறது என்னோட பர்சனல் கேள்வி. பொண்ணை தூக்கி கொண்டாடு, வேண்டவே வேண்டான்றேன். நீ கொண்டாடவும் வேணாம், மிதிக்கவும் வேணாம். ஒரு சக மனுஷியா பார்த்துட்டு போடாங்கிற. இது ஏன் அது நடக்க மாட்டேன்றது அப்படின்னு தான். இதுல ஒரு மாமியாராக நீங்க நடிக்கணும். உங்களுக்கு ஆமா, உங்களுக்கு மருமகளாக ஒரு பிள்ளைய வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, 4-5 ஃபேமிலியில நடக்கிறத நம்ம தொடர் கதைகளாக சொல்லுவோம். இது வந்து ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு சீக்வன்ஸ் முடிஞ்சிடும். ஒரு கதையில நீங்க வந்து ரொம்ப கோபக்கார மாமியாரா, ரொம்ப ரக்கடா, ஒரு மாதிரி அரகண்டா, இந்த வரதட்சணை கொடுமை, அது இது ஜாதி இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு மாமியார். ஓகே. அதுல உங்களுக்கு வாட்ச மருமகளா வர்ற பொண்ணு வந்து ரொம்ப சாதாரணமா சாத்வீகமா இருக்கும். இப்ப இன்னொரு கதையில வந்து வர்ற மருமக பிசாசா இருக்கும், நீங்க பாவமா இருக்கு. வேற ஒரு கதையில வந்து நீங்க இன்னைக்கு இருக்கிற அல்ட்ரா மாடல் 2026ல இருந்து இருக்கீங்க. ஆனா 2040ல வந்து ஒரு மாமியார் எப்படி மாடர்னா இருப்பாங்க. அப்படி அல்ட்ரா மாடர்னா பாரு பப்பு கிப்புன்னு போயிட்டு வந்து லேட் நைட்லாம் வர்ற அளவுக்கு டாம் தூம்னு இருக்கிற ஒரு மாமியார், அதை சகிச்சுக்கிற ஒரு மருமகள். இதே இது அந்த பொண்ணு இன்றைய காலகட்டத்தில் 2026ல பப்புக்கெல்லாம் போயிட்டு வந்தா இதை சகிச்சுக்கிற ஒரு மாமியார். இப்படி இந்த உலகத்துல பலவேறு வீடுகள்ல நடக்கிறத ஒரு 2 ஆர்டிஸ்ட வச்சு அதுக்குள்ள என்ன மெசேஜ் சொல்ல முடியுமோ அந்த மெசேஜை நம்ம சொல்ல போறோம். ஓகே. அதுல வேரியேஷன் ஆஃப் என்னன்னா, நீங்க நல்லவங்களாவும் நடிக்கணும், கெட்டவங்களாவும் நடிக்கணும், கொடுமையாவும் நடிக்கணும். சமீபத்துல கூட ஒரு பாப்பா வந்து காருக்குள்ளேயே செத்து போச்சு ஏதோ ஒரு ஊர்ல. வரதட்சணை 500 பவுன் போட்டோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம். அவங்க அப்பா அம்மா எல்லாம் சொன்னாங்க. கடைசியில மாமியார் குடும்பம் எல்லாம் அரெஸ்ட் ஆனாங்க. அப்புறம் எதோ இன்ஃபுளுன்ஸ்ல வெளியே வந்துட்டாங்க. என்னமோ அது ஒரு கதை. ஸோ இப்படி ஒரு எங்க திரும்பினாலும் இந்த ஒரு ஆதிக்கம் அப்படிங்கிறத நகையால், ஜாதியால், மனசால், இந்த நான் சொன்ன மாதிரியான போஸ்டிங், நான் மாமியார், நான் தான் ராணி, நான் மருமகள், நான் தான் ராணி, இந்த போஸ்டிங்னால ஏகப்பட்ட குடும்பங்கள் தெரியும். இது இருக்க மைல்டா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா பக்கத்திலையும் பாதிக்கப்படுறது ஒரு ஆம்பளை. ஆனால் இந்த சமூகம் ஆம்பளை பத்தி பேசவே பேசாது. அவன் அயோக்கியம், அவன் குடிகாரன், அவன் கொலகாரன், அவன் இருக்கானே, அவன் நாங்க தான் பாவம்னு மாறுதட்டிக்கிட்டே இருக்காங்க. எல்லா தாய்களும் தன் குழந்தைகள்கிட்ட அப்பனை வில்லனாக்கியே வச்சிருப்பாங்க. உங்க அப்பா வந்து அடிச்சிருவாரு, வெட்டிடுவாரு, குத்திடுவாரு. அப்ப நீ யாரு? நீ நான் ஏடி பேடி அடிக்கிற. ஆனா நீ தெய்வமா தியாகியா அந்த குழந்தைகிட்ட உன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிற. எப்பயோ வேலைக்கு போயிட்டு எப்பயோ வீட்டுக்கு வர்றவன வில்லனாக்கி விட்டுற. இதையெல்லாம் சொல்லணுங்கிறது ஆதங்கம். இதையெல்லாம் கதைக்குள்ள சொல்லுவோம். இந்த இதுவரை நான் உங்களை ஏன் கேட்டேன்னா, நான் சாஃப்டான மதர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசை வில்லியா நடிக்கணும்னு. கவலையே படாதீங்க. இனிமேல் ரோட்ல இருக்கேன்னா உங்களை சவிக்கிற அளவுக்கு வந்து வில்லத்தனமா பண்ண வச்சுருவோம். அதுதான் வந்து இந்த கதைக்குள்ள நம்ம சொல்ல போற விஷயங்கள். இதுல வேரியேஷனா இருக்கும். ஒரு நாள் நடக்கலாம், இல்ல 2 நாள் ஷூட்டிங் நடக்கலாம். ஆனா என்ன பண்ணாலும் உங்களுக்குள்ள இருக்கிற வேரியேஷன் ஆஃப் டேலண்ட், இன்னர் டேலண்ட் இல்லையா? ஒரு ஆர்டிஸ்ட் அழுது நடிப்பாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் சிரிச்சு நடிப்பாங்க. எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா நான் கொடுக்குற கதையில, நான் எடுக்கிற இந்த சின்ன சின்ன கான்செப்ட்ல உங்களுக்கு எல்லா நவரசமும் வந்துடும். நீங்க காமெடி பண்ணலாம், நீங்க கோவப்படலாம், நீங்க ரொம்ப சாதுவா இருக்கலாம், எல்லா விஷயமும் வரும். ஒருவேளை என்னோடது உங்களோட ஸ்டோரிகளா மாறி இதன் பிறகு உங்களுக்கு கிடைக்கிற படங்கள்ல பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைச்சு, இதுவரை சர்மிளா ராஜ் அப்படின்றது யாருக்குமே பெருசா தெரியல, நான் அடையாளம் சொல்ல வேண்டியதா இருக்குதுன்ற உங்களோட ஃபர்ஸ்ட் வருத்தமான அந்த வார்த்தை மாறி என் ப்ராஜெக்டுக்கு பிறகு சர்மிளா போறாங்கன்னு 100 பேர் சொல்ற மாதிரி வரும். இதுதான் எங்க கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட். மிக்க நன்றி. நல்லது. சினிமாக்காரன் அந்த கம்பெனி வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கேன். வந்ததுக்கு அப்புறமே அவங்க நடந்துகிட்ட விதம், சொன்ன விதம், பேசின விதம் அப்படின்ற விதத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் இல்லை, வார்த்தைகள் கூட தடுமாறல. நிறைய கம்பெனி நம்ம 15-20 வருஷமா ஃபீல்டில் இருக்கனால நம்ம நிறைய பார்த்துருப்போம். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் இல்லைங்க, எல்லாத்தையும் பேசுறதையும் கேட்டிருப்போம், எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் வந்திருப்போம் இல்லைங்களா? உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இங்க சாரோட அந்த கம்பெனிக்குள்ள வர போகும்போது எனக்கு குழப்பமே தவிர தவறுதலா எதுவும் தோணல. அந்த குழப்பமும் போக போக சரியாயிடுச்சே தவிர மற்றபடி எந்த விதத்திலையும் எதுவும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கரெக்டா நேர்மையா, பேச்சுவார்த்தை கூட தன்மையா கரெக்டா பேசுறாங்க.
எனக்கு அது ஓகே, ஓரளவு ஓகே. நீங்க யாரா இருந்தாலும் தைரியமா தாராளமா நீங்க இன்டர்வியூ கொடுத்தாலும் சரி, இல்ல அவங்க ஃபீட்பேக் சொல்றதா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க வந்து கதையை சேர்ந்து அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு நீங்க ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி, தைரியமா தாராளமா பண்ணலாம்.